அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நன்னூலிலே பார்க்க போகிறது எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம். எழுத்ததிகாரத்தில் மொத்தம் 5 இயல் இருக்கிறது. அதாவது எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருபு புணரியல். மொத்தம் புணர்ச்சியை 3 தலைப்பில், அதாவது 3 இயல்களில் சொல்கிறார். புணர்ச்சி எத்தனை இயல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நன்னூலார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 இயல். மறந்துடாதீங்க. எழுத்தியல் ஒன்று தான், பதவியல் ஒன்று தான். ஆனால் புணர்ச்சி சம்பந்தமாக 3 இயல் சொல்லியிருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. அதில் பார்த்தீங்கன்னா எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், முதல், ஈறு, இடைநிலை, போலி, பதம், புணர்வு என 12 இந்த 12 அதாவது எழுத்தியல் அப்படிங்கிற பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எழுத்தியல் என்ற தலைப்பில் இந்த 12 பகுதிகள் கூறப்பட்டிருக்கிறது. எண் எப்படி உருவாகுது, இப்போ அது எப்படி பெயர் வருது, எப்படி முறையாக வருது, எப்படி பிறக்குது, அதுக்கு எப்படி உருவம் வருது, அதுக்கு எப்படி மாத்திர அளவு, இது முதல் எழுத்து, இடை எழுத்து, கடை எழுத்து, இதெல்லாம் எப்படி வருது, பதம்னா என்ன, புணர்வுனா என்ன, இதையெல்லாம் எடுத்து சொல்லப்படுவது தான் எழுத்தியல். அதாவது மொழி முதல் காரணமாம் அணுதிரல் ஒளி எழுத்து அது முதல் சார்பு என 2 வகைத்தே. எழுத்து என்றால் ஓசை, ஓசை என்றால் எழுத்து. நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஓசை, ஓசையின் காரணமாக தான் எழுத்துக்கள் பிறக்கிறது. உயிர் எழுத்து, மெய் எழுத்து. இ ஊன்னு சொல்கிறோம் இல்லையா, இது இந்த ஓசை. ஓசை, எழுத்து என்றால் ஓசை என்ற பொருள், மறந்துடாதீங்க. அது முதல் சார்பு என 2 வகை. எத்தனை எழுத்து, எத்தனை வகை? முதல் சார்பு என 2 வகை நன்னூலார் சொல்வது. அதாவது உயிரும் உடம்புமா 30 முதலே, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் மொத்தம், அதாவது 12 + 18 மொத்தம் 30 எழுத்து முதல் எழுத்துன்னு சொல்கிறாங்க. சார்பு எழுத்துக்கள் என்ன, அதனுடைய வகை, அது நூற்பா பாருங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரளவு, ஒற்றளவு, அக்கிய, ஈ உ ஐ ஔ மக்கான் தனிநிலை 10 சார்பெழுத்து. அதாவது ஈன்னா இகரம், குச்சியல் இகரம், ஊன்னா குச்சிய உகரம், ஐன்னா ஐகாரம், ஐகார குறுக்கம், அவுன்னா அவுகார குறுக்கம், மக்கான்னா மகர குறுக்கம். தனிநிலை என்றால் ஆயுதம். மொத்தம் 10 இருக்கிறது. சார்ந்து தான் வரும், தனித்து வராது, சார்ந்து வருவதால் சார்பெழுத்துன்னு சொல்கிறாங்க. இந்த சார்பெழுத்து விரிவகைன்னு ஒன்று இருக்குது. சார்பெழுத்தின் விதி என்னன்னு கேட்பாங்க, மறந்துடாதீங்க. மொத்தமாக கேட்டால் எவ்வளவோ, இந்த இப்போ உயிர்மைக்கு எத்தனை, ஆயுதத்துக்கு எத்தனை, உயிரளப்படைக்கு எத்தனை, மெய்யளப்படைக்கு எத்தனை வகை இருக்கிறது என்று கேட்டால், எழுத்து இருக்கிறது என்று கேட்டால் அதை நீங்கள் சொல்ல தயாராக இருக்கணும். அதாவது உயிர்மை எழுத்து 216, அதே மாதிரி முற்றாயுதம் 8, உயிரளபடை 21, ஒற்றளபடை 42, குற்றிய லிகரம் 37, குற்றிய லுகரம் 36, ஐகார குறுக்கம் 3, அவுகாரம் 1, மகர குறுக்கம் 3, ஆயுத குறுக்கம் 2. மொத்தம், அதாவது சார்பெழுத்தின் விதி மொத்தம் 369. அதில் நீங்கள் உயிர் எழுத்தில் எத்தனை இருக்குது, மெய் எழுத்தில் எத்தனை இருக்குது, உயிரளபடையில் எத்தனை இருக்குது அப்படின்னு நல்லா பார்த்துக்கங்க. உயிரளபடையில் எத்தனை சார்பெழுத்துக்கள் விரி வகை இருக்கிறது, விரி அப்படின்னு கேட்டால் மனசில் வச்சுக்கங்க, மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.